நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ டிரைவர், டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கேட்டு, என்னடா யூனிஃபார்மு அப்படின்னு வாடா போடான்னு பேசுகிறதும். ஏன்னா ஒரு 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 ஆட்டோ டிரைவர் அவருடைய மகளை வந்து கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது கான்ஸ்டபிள் வந்து இந்த மகள் வந்து ஒரு ஒரு மெடிசன் டாக்டர், அவங்க மகள் டாக்டரு, மகளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்க வந்து மேலதிகாரி ஆகிறது கூட வாய்ப்புண்டு. அவங்க டாக்டர் வந்து ஐபிஎஸ் படிக்கக்கூடாதுன்னு இருக்கான்னு, அதெல்லாம் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போகும்போது ஏய் வாடா அதை எடுத்துகிட்டு வாடா இதை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு என்ன பண்ணலான்னு பார்த்து நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்போ அவர் மேலேயே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நம்ம செஞ்சு அவருக்கு வந்து சஸ்பெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கேட்டு அதுக்கப்புறம் அவர் சரியானதெல்லாம் அது வேறு கதை. இது போல் பல கதைகள் உண்டு. பல கதைகள் வந்து இந்த பல விஷயங்கள் நடந்து இதெல்லாம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. பட் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுமக்களாகிய நீங்கள் வந்து இதை ஒவ்வொரு தடவையும் இதை பார்த்து, ஏன் சார் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க, உங்களுக்கு தாராளமாக எடுத்து காமிக்கிறேன், நீங்களும் பொறுமையாக இருக்கணும். நீங்களும் எடுத்தோடனே தாட் போட்டு என்ன நீ எப்படி சொல்லிட்டியா நான் என்ன பண்ணுவேன் பாரு, சவாலே தேவையில்லை. இந்த இடத்துல நிதானமும் பொறுமையோட புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை அந்த இடத்துல உங்களுக்கு